தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தமிழ்நாடு சிக்கியிருக்கு. ஒரு பக்கம் கடுமையான மழை பொழிவு, இன்னொரு பக்கம் கடுமையான ஒரு வறட்சியின் பிடியில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது நண்பர்களே. என்ன என்பது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நிலச்சரிவுகள் குறிப்பாக கேரள மாநிலங்களில் பல இடங்கள் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் மும்பை போன்ற பெருநகரங்கள், மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலத்தில், குஜராத் போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள், அதி கனமழை மற்றும் அதீத கனமழையாக ஒரு பக்கம் அங்கே பெய்து கொண்டிருக்கு. வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு விலகி போனதுனால ஒரு பக்கம் இங்கே வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. மறுபக்கம் ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. கால சூழ்நிலைகள் ஒட்டு மொத்தமாக மாறி இருக்கிறத இந்த வருஷத்திலிருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது கோடை காலங்களில் மழை பொழிவும், மழை காலங்களில் ஒரு கோடை காலமாக மாறி இருக்கிறது. பல நாடுகளில் பாலைவனமாக இருந்த பகுதிகள் அதீத மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. குளிர் பிரதேசங்களில் நமக்கு வெயிலின் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், அநேக வெளிநாடுகளில் பல இடங்களிலும் தொடர்ந்து அந்த வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மிக தீவிரமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் ஒட்டுமொத்த உலகளாவியல் கால சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் கண்டிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் தான் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த கால சூழ்நிலை நிர்ணயிக்கிறது இந்த பசிபிக் பெருங்கடல் தான். இந்த பசிபிக் பெருங்கடல் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கடல் பகுதியை விட அதிக பரப்பளவை கொண்டதாக நம்ம பார்க்கப்படுது. இங்கே கடல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அடையும் போது தான், அதுதான் எல்னினோ மற்றும் லானினா, இதை வைத்து தான் பிரிப்பார்கள். இதனுடைய கடல் நீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வெப்பம் அடையும் போது ஒரு மிகப்பெரிய வானிலையில மாற்றங்கள் பல நாடுகளில் ஏற்படுகிறது நம்மளால பார்க்க முடியும். ஆகவே ஒரு தீவிர எல்னினோவை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்து வரும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்னினோ பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அடுத்து 2027 இன்னும் தீவிரமான எல்னினோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்க போகுது. சரி, இதெல்லாம் நம்ம குறித்து ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய வானிலை எப்படி இருக்கு, மழை பொழிவுகள் எப்படி இருக்கும், வறட்சியில தான் இருக்குமா அல்லது இனி வரும் நாட்கள் மழை பெய்யுமாங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. தெற்கு குஜராத்தில், குறிப்பாக தெற்கு குஜராத் பகுதிகளிலிருந்து நல்ல ஒரு மழை தீவிரம் மிக அதிகமாக அந்த இடங்களில் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். மும்பை, அகமதாபாத், சூரத் போன்ற இடங்களிலும் மழை மிக மோசமாக பதிவாகிட்டு இருக்கு. அதே போல கர்நாடகாவினுடைய அநேக கடலோர பகுதிகளிலும் அதி கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது கடந்த நாட்களை விட மிக மோசமான ஒரு வானிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆகவே இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் எந்த அளவுக்கு பதிவாகும் என்பதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை கிடைக்குமான்னு கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடங்கள்ல, அதாவது ஒரு சில பகுதிகள் ஆபத்து அப்படின்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கே தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா, கேரளா வரைக்கும் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மழை பொழிவு. இன்னொரு பக்கம் வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு தொடர்ந்து சத்தீஸ்கர், ஒரிசா மற்றும் மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல இடங்களிலும் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் மிக தீவிரமாக, அருணாச்சலம் பிரதேஷ் கூட நமக்கு நல்ல மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே வட மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு சில இடங்களில் கனமழை இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். அது எங்கெல்லாம் முதல்ல பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான். அதிலும் குறிப்பாக அந்த நீலகிரி, கோத்தகிரி, குன்னூர், உதகமண்டலம், குந்தா, அவலாஞ்சி இது போன்ற பல இடங்கள், நீலகிரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும்.
அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லர் இதெல்லாம் வந்து மலைப்பகுதிகளில் தொடர்ந்து வலுவான கனமழை நாளுக்கு நாள் தீவிரமாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. தேனி, தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில நேரங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை உண்டு. மலைப்பகுதிகளில் மற்ற இடங்களில் மிதமான மற்றும் சாரல் மழையாக இருக்கும். காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாகவே காணப்பட வாய்ப்பு இருக்கு. இன்னும் அடுத்து வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மழை பொழிவுகளில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை அவ்வப்போது மாலை இரவு நேரத்தில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்குள்ளாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவானாலும் இங்கேயும் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக தொடர்ந்து பகல் நேரங்களில் மிக அதிகமாகவே வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வெயிலே வந்து அதிகமாக காணப்படக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் நமக்கு வெயிலின் தாக்கம் சற்றே கணிசமாக அதிகரித்து காணப்படும். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். அதில் குறிப்பாக ராமநாதபுரத்தில் 40.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இன்னும் மே மாதத்தினுடைய தாக்கம், மே மாத அக்னி நட்சத்திரம் போலவே இன்னும் நமக்கு பல மாவட்டங்கள் தொடர்ந்து வெயில் கொளுத்தி கொண்டே இருக்கு. அக்னி நட்சத்திரம் மே மாதங்கள்ல முடிந்துமே கூட தொடர்ந்து பாருங்க வெயில் இன்னும் குறையவே இல்லை. பல இடங்களிலும் சதம் அடித்து கொண்டிருக்கு. இனி அடுத்து வரப்போகிற நாட்கள்ல நமக்கு வறட்சியான ஒரு சூழ்நிலை பெரும்பாலான கடலோரங்கள் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையில் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு குறுகிய நேரத்தில், அதாவது 20 நிமிடம், அரை மணி நேரம், இது போன்ற ஒரு குறுகிய நிமிடங்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ரொம்ப அதிகமாக வெள்ளப்பெருக்கு காத்திருக்கிறது. எங்கெல்லாம் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பல மடங்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். கவலைப்படாதீங்க, தயார் நிலையில் இருந்துக்கோங்க. வறட்சியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்களை தூர்வாரி அதை தயார் நிலையில நம்ம வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக அதிக மழை வரும் பொழுது அதிக நீரை நம்ம சேமிப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தொண்டி, ராமநாதபுரத்தில் 40.7 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பார்வுட் 8 சென்டிமீட்டர், தேவாலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், குன்னூரில் 7 சென்டிமீட்டர், கூடலூரில் 7 சென்டிமீட்டர், பந்தலூரில் 6 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாரில் 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர், சிங்கோனாவில் 2 சென்டிமீட்டரும், மதுக்கரையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.